அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமைய வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் நியாயம் தர்மம்னு யோசிக்கிற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் 2 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு அதிபதி, அதாவது குடும்பம், தனஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானத்துக்கு உடையவர். இப்போ அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, குழந்தைகள், பூர்வ புண்ணியம், காதல் மற்றும் குலதெய்வத்தை குறிக்கிற இடம். இங்க செவ்வாய் வர்றது உங்க வாழ்க்கையில பல சுபமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. முதல்ல குழந்தை பாக்கியம் பத்தி பார்ப்போம். ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு ஏங்கின தம்பதிகளுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். புத்திர பாக்கியம் கைகூடும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களால பெருமை சேரும். உங்க பிள்ளைகள் படிப்புலையோ அல்லது விளையாட்டுலையோ பெரிய சாதனை செஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அடுத்ததா காதல் விஷயம். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாவே ரொமான்டிக்கானவங்க. இப்போ செவ்வாய் 5ல வர்றதால உங்க காதல் இன்னும் சூடு பிடிக்கும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட காதல சொல்ல இது சரியான நேரம். ஆனா செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம்ங்கிறதால காதல்ல அவசரப்படாம நிதானமா பேசுங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா 2க்கு உடையவர் 5ல் அமர்வது ஒரு நல்ல தனயோகம். பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்பா வழியில வரவேண்டிய சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்ததை விட அதிகமாவே பணம் புரளும். தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். புதுசா எதையாவது யோசிச்சு செய்வீங்க. கிரியேட்டிவ் திங்கிங். கலைத்துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் மீடியாவில் இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்க கற்பனை திறனுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பண முதலீடுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. 5ல் செவ்வாய் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்டரின்னு ரிஸ்க் எடுக்க தோணும். இதுல ஓரளவுக்கு லாபம் கிடைச்சாலும் பேராசைப்பட்டா நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு. அதனால நிதானம் ரொம்ப முக்கியம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி வேலையில ஒரு பிடிப்பு வரும். உங்க ஐடியாக்களை மேலதிகாரிகள் ஏத்துக்குவாங்க. சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். 2க்கு உடையவர் வலுவாயிருக்கிறதால வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியும். உறவினர்கள் மத்தியில உங்க மதிப்பு கூடும். ஆனா பேச்சுல கொஞ்சம் கடுமை வரலாம். 5ஆம் இடத்து செவ்வாய் உங்களை ரொம்ப அறிவாளியா காட்டிக்க நினைக்க வைக்கும். மத்தவங்க சொல்றத கேட்காம நீங்க சொல்றதுதான் சரின்னு வாதிடுவீங்க. இத மட்டும் குறைச்சுக்கிட்டா குடும்பத்துல நிம்மதி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. உஷ்ணம் சம்பந்தமான கோளாறுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. மாணவர்களுக்கு இது ஒரு பிரகாசமான காலம். நினைவாற்றல் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். பெண்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான நேரம். மனசுல நினைச்ச காரியங்கள் நடக்கும். நகை, உடைகள் வாங்கி மகிழ்வீங்க. பிறந்த வீட்டில இருந்து உங்களுக்கு சீர்வரிசைகள் வரும். செவ்வாய் 5லிருந்து 8, 11, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 8ஐ பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். 11ஐ பார்ப்பதால் மூத்த சகோதரர்களிடம் ஆதாயம் கிடைக்கும். 12ஐ பார்ப்பதால் சுப விரயங்கள், அதாவது வீடு கட்டுறது, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யறது நடக்கும். நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும்.
குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க. நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேத்துவீங்க. சித்தர் பீடங்களுக்கு போற யோகம் சிலருக்கு அமையும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். குறிப்பா பணப்பயிர்கள், தானியங்கள் பயிரிடுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல கூடுதல் வருமானம் வரும். வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. 5இல் இருக்கும் செவ்வாய் வேகத்தை கொடுக்கும், ஆனா நீங்க விவேகமா செயல்படணும். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது கேஸ் இருந்தா இப்போ அதுல ஒரு நல்ல திருப்பம் வரும். மத்தியஸ்தம் மூலமா பேசி தீர்த்துக்க இது நல்ல நேரம். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்க அறிவு திறமையால அவங்கள முறியடிப்பீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதே உங்களுக்கு பாதுகாப்பு. மொத்தத்துல இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசிக்கு ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான காலமா அமையப் போகுது. உங்க புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தினா பெரிய ஆளா வரலாம். இப்போ பரிகாரங்கள். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். செவ்வாய் உங்களுக்கு சமமான கிரகம்தான். ஆனா 5ல வர்றதால முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. சஷ்டி கவசம் கேட்கிறது உங்களுக்கு மன அமைதியே தரும். முடிஞ்சா ஒரு முறை திருத்தணி முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அங்க இருக்கிற படிக்கட்டுல ஏறி போய் தரிசனம் செஞ்சா உங்க வாழ்க்கையில இருக்கிற படிகள் ஒவ்வொன்னா ஏறி முன்னேறுவீங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கிறது உங்க புத்திர தோஷங்களை நீக்கும். சிவப்பு நிற பூக்களால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யுங்க. இது உங்க தனவரவை இன்னும் அதிகரிக்கும். ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. இது 5ஆம் இடத்து செவ்வாயோட தீய பலன்களை குறைக்கும். நல்லதே நடக்கும். தன்னம்பிக்கையோட செயல்படுங்க துலாம் ராசி நேயர்களே. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.